மெய்ப்பிக்கின்ற வகையில் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி அனைத்து உறுப்பினர்களும் வாழ்க என சொல்ல, அதற்கடுத்து தந்தை பெரியாரினுடைய அடிச்சுவட்டில் சுயமரியாதை திருமணத்தை சட்ட வடிவமாக்கி தமிழ்நாட்டில் இனி எந்நாளும் இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே இங்கே மொழிகளாக, ஆட்சி மொழிகளாக திகழும் என்று அறிவித்துவிட்டு கொடிய புற்றுநோய் அவர் உயிரை கொத்திக் கொண்டு போக இருந்த நேரத்தில் தமிழ்நாடு பெயர் சூட்டு விழா நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது மருத்துவர்கள் தடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு போவதனால் என் உயிர் போகும் என்றார். போகட்டும், இந்த உடம்பால் என்ன பயன் என்று சொல்லிவிட்டு வந்து பேசிய அவர், இனி எந்த காலத்திலும் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கள் அரசு நிறைவேற்றிய இந்த 3 சாதனைகளை மாற்றி அமைக்க முடியாது என்று அந்த நிகழ்ச்சியிலேயே பிரகடனம் செய்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய புகழ் காலத்தால் அழியாதது, காலத்தால் நிலைத்து நிற்கக்கூடியது. ஜனநாயகத்திற்கு இலக்கணம் வகுத்து தந்தார். எதிர்க்கட்சிகளை மதிக்கின்ற மாண்பை அவர் 54 வேலூரில் புத்தவர் காந்தியடிகளுடைய படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்கிற போது ஒரு சிறு சலசலப்பு, ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டது. ஆனால் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. அங்குதான் அவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணமுண்டு என்று கூறினார். அதைப் போல அவர் வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவித்து இதே கடற்கரையிலே பேசுகிற பொழுது, மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்ற, வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அரசு நிர்வாகத்தை இழக்க நேரிட்டது. இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்லூர்களை எதிர்க்கின்ற சிட்டுக்குருவிகள் ஒரு காலத்தில் அந்த வல்லூர்களே வெல்லுகிற காலம் வரும் என்று கவிஞர் இக்பால் சொன்னதைப் போல எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த கடற்கரையில் தான் அவர் பேசினார். அவர் உயிர் பிரிந்த வேளையில் தந்தை பெரியார் அவர்கள் கோடானு கோடி மக்கள் துயரப்பட்டு கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். ஒரு இழப்புக்காக, இயற்கையாக மனிதன் மரித்துத்தான் ஆக வேண்டும், ஆனால் ஒரு இழப்புக்காக இத்தனை கோடி மக்கள் துக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு அண்ணா அவர்களுக்கு இருப்பதைப் போல எவருக்கும் அமையாது என்று அண்ணா மறைந்த நேரத்திலே தந்தை பெரியார் அவர்கள் கூறினார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இந்த நினைவிடத்தை எழிலுற அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை நிர்மாணித்தார்கள். ஆகவே இந்த விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை, இந்த கடலின் அலைகள் ஓங்கி எழுகின்ற வரை பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரும் புகழும் நிலைத்து நீடித்து இருக்கும். அண்ணாவின் லட்சியத்தை நெஞ்சிலே ஏந்தியவாறு அவர் அடியொற்றி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன் பயணத்தை நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காக நினைத்து பார்க்க முடியாத போராட்டங்களை நிகழ்த்தி அந்த வாழ்வாதாரங்களை பாதுகாத்து கொடுத்தோம் என்ற மனதில் பெருமிதத்தோடு அறிஞர் அண்ணாவை எங்களுக்கு எந்நாளும் வழிகாட்டுகின்ற கலங்கரை தீபத்தினுடைய வெளிச்சமாக நாங்கள் கருதி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். காலம் காலமாக பின்பற்றப்பட வேண்டிய அண்ணாவினுடைய கொள்கைகள், லட்சியங்கள், அவை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரினுடைய வழியில் அண்ணா எப்படி முன்னெடுத்தாரோ அப்படிப்பட்ட நிலை
தமிழகத்திலே தொடரும் என்று நான் நம்புகிறேன், தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செய்தியாளர்கள், ஊடக நண்பர்கள் ஏதாவது வினாக்களை கொடுக்க விரும்பினால் நான் பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அண்ணாவுடைய ப்ரோக்ராம்ல தமிழ்நாடு அரசு 57 காலமாக இருந்தது. ஆனால் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னா வெறும் பிம்பத்தை மட்டும் வச்சு அண்ணாவுடைய பேரை மட்டும் வச்சு அரசியல் பண்ணுறாங்க விமர்சனம் இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அண்ணாவுடைய மாணவனா? அண்ணா அவர்கள் தன்னை விமர்சித்தவர்கள் வசைபாடியவர்களை கூட அவர் வசவாளர்கள் வாழ்க என்று சொன்னாரே தவிர கசப்பான வார்த்தைகளை சொல்லவில்லை. எனவே அவரது நினைவிடத்தில் அவரை பற்றியோ திராவிட இயக்கத்தை பற்றிய விமர்சனங்களுக்கு அவர்கள் பாணியிலே பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. மொழிப்போர் இப்போது மொழியை பற்றி பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசுகிறாங்க. மொழியுடைய உரிமைக்காக பேசக்கூடிய சூழல் இன்ன வரையும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் மிகுந்த சமீப காலத்திலே நான் மனதிலே நிறைவு கொண்டது நேற்றுத்தான். உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்தி ஆதிக்கத்தின் கொடுமையை வளர்கிற தலைமை முதலில் உணர வேண்டும், மாணவர் சமுதாயம் உணர வேண்டும். இந்தியை எதிர்த்த போராட்டம் தியாக வரலாறு கொண்டது. எந்நாளும் இந்திக்கு இங்கே இடமளித்துவிடக் கூடாது என்று அரசியல் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதியே அதை சொல்லுகிறார் என்ற போது மனதிற்கு ஒரு நிறைவாக இருந்தது. இப்பொழுது உணர்ச்சி இந்திய ஆதிக்கத்தை, சமஸ்கிருதத்தை திணிக்க முயலுகின்ற முயற்சிகளை எதிர்க்க வேண்டியது, தகர்க்க வேண்டியது, முன்னெடுக்கும் அனைத்து முனைப்புகளையும் முறியடித்து காட்ட வேண்டியது திராவிட இயக்க தோழர்கள் வீரர்களுடைய தலையாய கடமை என்று நான் கருதுகிறேன். அந்த உணர்வோடுதான் நாங்கள் எங்கள் இயக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.